அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு 7:45 ஸ்கூல் வேன் வந்துடும். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பச்சை பசேன்னு இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் செடிகளை பார்க்கும்போது. அப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கொண்டு வந்துருந்தாங்க. அயில மீன், சாலை மீன் வந்து குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு குறையா சாலை மீனும் அதோட வந்து அயில மீனும் வாங்கியாச்சு. அதை முதல்ல கழுவி எடுத்துடலாமா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு மசாலா பொடியெலாம் மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்படம் வந்து பாலாடை சேர்ந்து இருந்துச்சு. சரி இன்றைக்கி நெய் எடுத்துடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் நெய்யும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை எடுத்து நல்லா ஆறின பிறகு நான் வந்து அதை ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நல்லா மணக்க வீட்டிலேயே நெய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன மீன் குழம்பு வந்து மத்தியானம் போல் வச்சிடலாமா அப்படின்ட்டு ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு காலையில் ரெடி பண்ண சாப்பாடு இருக்குது. அதை நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுக்கிடுவோம். மீன் குழம்பு வச்சுட்டோம்னா நல்லா உப்பு உரப்பு மீனில் பிடிக்குமா அப்படின்ட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறைய சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி மிளகுத்தூள் பொடி போடாமல் வரமிளகாய் சேர்த்து அரைச்சிடலாமா அப்படின்ட்டு வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அதோட சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதோட கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூளும் அதோட சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் வந்து புளி தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மிளகுத்தூளும் நல்லா அரைச்சி வந்துட்டு இப்போ நம்ம குழம்பு வச்சிட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும் மீன் குழம்பு. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் மணத்துக்காக சேர்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சு, காஞ்ச கருவேப்பிலை அதையும் அதோட சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கதை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மசாலாவை தான் சேர்த்துருக்கோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் அந்த மசாலாவை சேர்த்து நம்ம வந்து வறுக்கும் போது. அப்புறம் புளி தண்ணியை கரைச்சி வச்சிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் நல்லா கரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் ஏற்கனவே மசாலா இருந்துச்சு, அதனால் அதோட சேர்த்து நல்லா அலசி மிக்ஸி ஜார் அலசி நான் அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ நல்லா தலபுலன்னு கொதித்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் தேங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மசாலாவோட சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து சாலை மீன் கழுவி வச்சுருக்கோம்ல, நான் வந்து மசாலா விரவி வச்ச மீனே எடுத்து போட்டாச்சு. நல்லா உப்பரை பிடிக்குமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே டின்னர் டைமும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. சரி மீனை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா உப்பு உரப்பு பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் மீனில். அப்புறம் சூடாக சோறு பொங்கினேன். பிள்ளைங்களுக்கு வந்து நைட்டு சூடாக சோறு பொங்கி கொடுக்குறது பிடிக்கும். ஏதாச்சும் மீன் கறி எடுத்தோம்னா நைட்டு நம்ம வீட்டில் டின்னருக்கு சோறு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்பும் நல்லா உப்பரை பிடிச்சி புளிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சதால் நல்ல குழம்பும் திக்னஸாக இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்